ஓகே. இப்போ வந்து ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கேலண்டரோட பிரைஸ் லிஸ்ட் பார்க்க போறோம். ஸோ வர கம்மிங் 2025 இயர்க்கான கேலண்டர் வந்து பிரைஸ் லிஸ்ட் இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் மோஸ்ட்லி இந்த லிங்க் குடுத்துருவோம் அல்லவா? ஸோ இந்த மாரி லிங்க் குடுத்தேன் அப்படின்னா, நீங்க எப்பவுமே வந்து டவுன்லோட் வந்து மேல இருக்கிற இங்க போயிட்டு டவுன்லோட் ஜிப் ஃபைல் இப்படி குடுத்தீங்கன்னா தான், உள்ள நான் என்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் குடுத்தேனோ அந்த மாரி வரும். இல்லனா ஒண்ணு ஒண்ணா டவுன்லோட் பண்ண டைம் எடுக்கும். ஸோ நீங்க எப்பவுமே வந்து என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பக்கத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டவுன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். டவுன்லோட் ஆஸ் எ ஜிப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னன்னா கம்ப்ளீட்டா அந்த ஜிப் ஃபைலா வந்துரும். நீங்க நார்மலா டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, இது என்னமோ தனித்தனியா டவுன்லோட் ஆகும். அந்த மாரி குடுக்காதீங்க. சரிங்களா? ஒரு ஜிப் ஃபைலா பண்ணிட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா நான் என்ன ஃபோல்டர் நேம் குடுத்துருக்கனோ அந்த மாரி வரும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆன பிறகு நம்ம வந்து அன்சிப் பண்ணிக்கலாம் அத. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பிரைஸ் லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே. ஒன்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க இந்த ஃபைல் வந்து டவுன்லோட்ல இருக்கு அல்லவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஜிப் ஃபைலா இருக்கு. ஸோ இங்க ஃபைல் ஃபார்மேட்ல போய் பார்த்தீங்கனாலும் தெரியும். ஜிப் ஃபோல்டர் அப்படின்ட்டு பாருங்க. ஸோ ஜிப் ஃபோல்டரா இருந்தா நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா, அன்சிப் பண்ணணும். ஸோ அன்சிப் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி எக்ஸ்ட்ராக்ட் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுல வந்து எக்ஸ்ட்ராக்ட் டூ கேலண்டர் இந்த ஃபோல்டர் நேம்ல வேணும் அப்படின்னா, இந்த மாரி போட்டுறலாம் நீங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதாவது ஜிப் ஃபைல்லேருந்து நார்மல் ஃபோல்டர். இந்த ஃபைல் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபோல்டர் இப்போ ஃபைல் ஃபோல்டர்னு இருக்கு பாருங்க. ஆனா இது பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸ் ஜிப் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்குள்ள கேலண்டர்னு ஃபோல்டருக்குள்ள தான் உள்ள எல்லாமே இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த கேலண்டர்ல ஸோ எப்பவுமே நீங்க கேலண்டர் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, நம்மளுடைய பிரைஸ் லிஸ்ட்ல கட் பண்ணி போட்டுக்கங்க. இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து இத கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஸோ என்னோட ப்ரைஸ் லிஸ்ட்டில் நான் வந்து இதை போட்டுப்பேன். ப்ரைஸ் லிஸ்ட்டுக்குள்ளே இது வந்து பிரிண்டிங் ப்ராடக்ட் இல்லைவா? ஸோ அதனால் நான் வந்து கேலண்டர்னு சொல்லிட்டு பிரிண்டிங் ப்ராடக்ட்டில் போட்டுக்கிறேன். ஸோ போட்டு நான் அவளை ஓப்பன் பண்ணுறேங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி கேலண்டரு, மந்த்லி கேலண்டரு, அதுபோல் ரெடிமேட் டெய்லி கேலண்டரு, அதுக்கப்புறம் இயர்லி கேலண்டர். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பேக்கெட் கேலண்டர் இருக்குங்க. ஸோ மினி கேலண்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெடிமேட் டெய்லி கேலண்டருக்கு போகலாம். ஸோ இந்த ரெடிமேட் டெய்லி கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2 ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வித் ஜிஎஸ்டியோட இது பார்த்தீங்கன்னா வித் ஜிஎஸ்டியோட அமௌண்ட் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் ஜிஎஸ்டி. இது ஃபைல் நேம்லேயே கொடுத்துருக்கு பாருங்க ப்ராக்கெட்டில் வித்தவுட் ஜிஎஸ்டியோட அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம வித் ஜிஎஸ்டி எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்ல ஹெட்டிங்லேயே வந்து 10க்கு 15 டபுள் கொட்டேஷன் வந்துச்சுனாவே எப்பவுமே வந்து இன்ச்னு அர்த்தம். இதே சிங்கிள் கொட்டேஷன் வந்தால் அது ஃபீட்னு அர்த்தம். ஒரு நம்பருக்கு மேலே வந்து சிங்கிள் கோட் போட்டால் அது வந்து ஃபீட். இதே டபுள் கோட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து இன்ச்சு. இப்போ 10 இன்ச்சுக்கு 15 இன்ச்சு இதோட சைஸு. இது வந்து ரெடிமேட் டெய்லி கேலண்டர் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். நம்ம ஏன் ரெடிமேட் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்து ரெடிமேடாக சில டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதனால தான் ரெடிமேட் கேலண்டர். ஸோ அதை பற்றி நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ இது போயிட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் மாடல்னு இருக்கும். ஸோ இந்த டிசைன் மாடல் ஒரு பிடிஎஃப் இருக்கும், இமேஜஸும் தனியாக இருக்கும். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் சேர்ந்து தான் பிடிஎஃபாக இருக்கும். ஸோ இப்போ நான் இமேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா
ரெடிமேட் கேலண்டர் அப்படின்னா என்னன்னா, டீஃபால்ட்டா இந்த இந்த ஃபோட்டோ இருக்குல்லவா? இது ஒவ்வொன்னும் ஒரு ஃபோட்டோ, ஒரு டிசைன். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, முன்னாடியே பின் பண்ணி வச்சிருப்போம். மேல இந்த டாப் மட்டும் பிரிண்ட் ஆயிட்டுருக்கும். இந்த பாட்டம் பிரிண்ட் ஆகாது. சரிங்களா? இந்த டாப் மட்டும் ரெடிமேடா பிரிண்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்லியர்ல ஒரு 1,00,000 காப்பி, இந்த பில்லியர்ல ஒரு 1,00,000 காப்பி. ஸோ இந்த மாரி வந்து பல்க்கா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில கஸ்டமருக்கு என்ன இமேஜ் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். கீழ இருக்கிற அதாவது இந்த கேப் இருக்குல்லவா? இந்த கேப்ல தான் கஸ்டமரோட இன்புட்ட நம்ம வந்து டிசைனை இங்க பிரிண்ட் பண்ணி குடுப்போம். ஸோ ஏன் இது ரெடிமேட்னா, இது ரெடிமேடா ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமரோட டிசைனை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப இந்த மாரி நெறைய டிசைன்ஸ் 100 டிசைன்ஸுக்கு இருக்கு. ஸோ இதுல எது வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து லக்ஷ்மி வேணும், முருகர் வேணும், பிள்ளையார் வேணும். ஸோ இதுல நெறைய இருக்கு. ஸோ இதுல எது வேணுமோ அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டு, அந்த டிசைன்ல ஆர்டர் குடுத்துக்கலாம். ஸோ இந்த டிசைன் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு கீழ வந்து டிசைன் வரும். அதோட சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஆல்ட் வரைக்கும். ஓகே. இப்போ டெய்லி கேலண்டர்ல நான் பிரைஸ் லிஸ்ட் தனியா ஒரு ஃபோல்டர்ல ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டிசைன்ஸை தனியாக ஒரு இது வச்சுருக்கேன். ஓகே. இப்போது நம்ம ரெடிமேட் கேலண்டர் என்னென்னா ஒரு டிசைன் நம்ம பார்த்துட்டோம். பாரு இந்த டிசைனோட பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து டீஃபால்ட்டாக இருக்கிற டெம்ப்ளேட்டு, கீழே தான் கண்டென்ட் வந்து பண்ணுவோம். ஸோ இது பார்க்கலாம் அப்படின்றத. ஸோ அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் 18% ஜிஎஸ்டி. ஸோ இது சொன்னிருந்தவளவா அது வந்து இன்க்ளூட் ஜிஎஸ்டியோட வரும். அதனால் இன்க்ளூடிங் 18% ஜிஎஸ்டியோட இந்த ப்ரைஸு. ஸோ இங்கே பாருங்கள், மேலே வந்து ஹெட்டிங்லேயே கொடுத்துருவோம். பாட்டம் மேட்டர் பிரிண்டிங் 1 கலர். அதே போல் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டம் மேட்டர் பிரிண்டிங் 2 கலர்ஸ். சரிங்களா? இந்த 2 கலர், இது வந்து 2 கலரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ரேட்டு. இது வந்து 3 கலர் ஒரு கலர் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ரேட்டு. 1 கலர்னா ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இதில் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கலரில் பிரிண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ரேட்டு. ஸோ அது இல்லாமல் எனக்கு மல்டி கலரில் வேணும்னு சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற ரேட்லேருந்து இதுதான் சொல்லியிருக்கோம். எக்ஸ்ட்ரா பாட்டம் மேட்டர் மல்டி கலர் பிரிண்டிங் ஃப்ரம் தி சிங்கிள் கலர் கேலண்டர் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மல்டி கலரில் வேணும்னு கஸ்டமர் கேட்குறான்னா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கேலண்டர் ப்ரைஸ் இருக்குல்ல 52. ஸோ இதுலேருந்து 11 ருபீஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ 11 ருபீஸ் ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா 63 ரூபா பர் கேலண்டர் வரும். ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். சைட்டில் போய் புக் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், சைட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ மல்டி கலரை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படி செலக்ட் பண்ணும்போது வரும். இப்போ இங்கே வந்து நம்ம 1 கலரும் 2 கலரும் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அடிஷ்னலாக இங்கே ஒரு நோட்டு கொடுத்துருக்கோம். ஸோ மல்டி கலர்னால் அடிஷ்னலாக ஒரு கேலண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 11 ரூபா வரும். இது இருக்கிற கேலண்டர் வந்து அப்படியே கூட்டிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 கலர் 2 கலர் மல்டி கலரை பற்றி கொஞ்சம் டிஃப்ரென்ஸை பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா சாம்பிள்ஸ்னு ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் நேம்லேயே கொடுத்துருப்பேன். சிங்கிள் கலர் கேலண்டர், 2 கலர் கேலண்டர், 2 கலர் கேலண்டர், இது பார்த்தீங்கன்னா மல்டி கலர். ஸோ இந்த மாதிரி ஃபைல் நேமே கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ சிங்கிள் கலர் கேலண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது சிங்கிள் கலர் கேலண்டருங்க. ஸோ இப்போ முருகர் போட்டா வந்து டிஃபால்ட்டாக அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டெம்ப்ளேட்லேருந்து ஆல்ரெடி டிசைன் டெம்ப்ளேட் வச்சுருக்கோம், அதுலேருந்து இந்த படம் தான் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இது வந்து கேக்கு வந்து மல்டி கலர். ஃபஸ்ட் பேஜ் மட்டும் வரும், உள்ளே இருக்கிறதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் பேஜ் மட்டும் மல்டி கலர் இருக்கும், உள்ளே இருக்கிற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கேக் இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடு கண்டென்ட்டு, இந்த சைடு கண்டென்ட்டு, இதுக்கு மேலே வர கண்டென்ட். ஸோ இதுதான் கஸ்டமருக்கு நம்ம பிரிண்ட் பண்ணி தர போகிறோம். ஸோ கஸ்டமர் என்ன இன்புட் தராரோ அதை வந்து சிங்கிள் கலரில் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சிங்கிள் கலர்னால் இது ப்ளூ கலர் மட்டும்தான் இதில் இருக்கு பாருங்கள். கீழே வர்றது வந்து ப்ளூ கலர், இதுவும் ப்ளூ, இதுவும் ப்ளூ, இதுவும் ப்ளூ. இதுதான் இந்த 3 தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். இது பிரிண்ட் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து கேக்கு ஆல்ரெடி ரெடிமேடாக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இன்சர்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ இது சிங்கிள் கலர்னா ஒரு ப்ளூ கலர் மட்டும் பிரிண்ட் ஆகும். ப்ளூ கலர் மட்டும் தானா அப்படின்னா இல்லை, ரெட் கலரும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் ஒரே கலர். ரெட் கலர் பண்ணிங்கன்னா ரெட் கலர் மட்டும் தான் வரணும். ப்ளூ கலர் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் மட்டும் தான் வரணும். க்ரீன் கலர் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் மட்டும் தான் வரணும். ஸோ ஒரே ஒரு கலர் பண்ணுறது தான் சிங்கிள் கலர். இந்த டிசைன் பூராவே ஒரு கலரில் இருக்கும்.
அவங்களோட கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் பூராவே ஒரு கலர் இருக்கும். அதுதான் சிங்கிள் கலர். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க சிங்கிள் கலர் இருக்கும். ஸோ சிங்கிள் கலர்னா என்னன்றது ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் வந்து 2 கலர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சிங்கிள் கலர்லேயே கூட இன்னொரு டிசைன் கூட பாருங்கள். இப்போ இந்த சிங்கிள் கலர் டிசைனில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயே கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரே கலர் தான் வந்துருக்கு. இதுலேயும் ஒரே கலரு, இங்கேயும் ஒரே கலர். ஸோ இந்த மாதிரி கொடுத்து தான் சிங்கிள் கலர். இப்போ 2 கலருக்கு போகலாம். ஸோ இப்போ பார்க்கலாமா 2 கலர். இப்போ 2 கலர் பாருங்கள். இப்போது இந்த டிசைனில் ரெட் கலர் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 2 கலர் ஆயிடுச்சா, ரெட்டு ஒரு கலரு, இது ஒரு கலர். இதுதான் 2 கலர். இப்போ 2 கலர் பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னா, மேலே ஒரு கலரில் பண்ணுவோம், கீழே ஒரு கலர் பண்ணுவோம். இது கலர் மிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது. இப்போ இந்த இதில் மிக்ஸ் பண்ணினா எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஓவரில் பக்கத்தில் வரும். சரிங்களா? அது இதெல்லாம் பாருங்கள். இந்த இங்கே ஒரு கலர் இருக்குது, இது பக்கத்தில் ப்ளூ கலர் இருக்குது. அந்த மாதிரி பக்கத்தில் வைக்க முடியாது. செப்பரேட்டாக தான் இதில் வைக்க முடியுமே எப்பவுமே. இப்போ இந்த இமேஜ் வைக்கணும்னா கம்ப்ளீட்டாக ப்ளூ கலர். சரிங்களா? ஸோ அதே போல் தான். ஸோ 2 கலர் பிரிண்டிங்கிறது பார்த்துங்க. இதெல்லாம் டிசைனர் பார்த்துக்கோங்க ஓரளவு கலரு. உங்களுக்கு சாம்பிள் எப்படி எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக சொல்கிறோம். டிசைனர் வந்து அவங்க 2 கலர்னால் எப்படி வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ 1 கலர்னால் எப்படி வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க டிசைனர் பார்த்துக்கோங்க. இப்போ 2 கலரோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதில் ஃபோட்டோ மட்டும் தான் மாற்றிருக்காங்க. கண்டென்ட் எல்லாம் அதுதான், ஃபோட்டோ மட்டும் மாற்றிருக்காங்க இந்த டெம்ப்ளேட். சரி, ஓகே. இப்போ நம்ம 2 கலர் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது ஸோ ஓகே, 1 கலர் 2 கலர் பார்த்தாச்சு. அடுத்து மல்டி கலர் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கோம்லவா, மல்டி கலர். ஸோ மல்டி கலரில் வேணும்னா அதுக்கோட சாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டி கலருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை கலர் இருக்குன்னு நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ இதில் மேலே ஒரு கலர் இருக்கா, ப்ளூ கலரில் வெங்கடேஷா கிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லுவா. ஸோ இது வந்து ப்ளூ கலர்ன்றது ஒரு கலரு. அதுக்கப்புறம் ரெட் கலர் 2 கலர் ஆகிடுச்சிங்களா. இது வந்து பாருங்கள், இது ஒரு கலர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பேக்ரவுண்டில் ஒரு எல்லோ கலர், லைட் எல்லோ கலர். ஸோ மொத்தம் 4 கலர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா செப்பரேட்டாக தான் யூஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இங்கே கோல்டு பக்கத்தில் ப்ளூ, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண முடியாது. செப்பரேட்டாக காமிச்சிக்கலாம். ஸோ அது பண்ணுறது மல்டி கலர். சாரி, மல்டி கலரில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் இஷ்யூ கிடையாது. சரிங்களா? மல்டி கலர் பொறுத்தவரைக்கும் இது மெர்ஜ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் இப்போ இதுலேயும் மெர்ஜ் பண்ணியிருக்கும் பாருங்கள். பின்னாடி எல்லோ ஒரு பேக்ரவுண்டு வருது, இது ஒரு பேக்ரவுண்டு வருது. மல்டி கலர் ஃபுல்லாகவே நம்ம என்ன இப்போ இதே போல் டிசைன் கலர்ஃபுல்லாக பண்ணாலும் பண்ணிக்கலாம் மல்டி கலரில். ஸோ மல்டி கலர் வந்து எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்டி கலர் இதில் எல்லா கலருமே இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது தான் மல்டி கலர். சரிங்களா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கேற்ற பேக்ரவுண்டு அழகாக வச்சு டிசைன் பண்ணுறாங்க மல்டி கலரில். சரிங்களா? இதுதான் மல்டி கலரு அதோட ஸ்பெஷலு. ஸோ மல்டி கலர் வேணுன்றவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது இதில் ப்ரைஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 100 பீஸுக்கு வந்து 52 ரூபா பண்ணுறோம். சிங்கிள் கலர்னால், இதே 2 கலர்னால் 56 ரூபா. இது மல்டி கலர்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இதை. சரிங்களா? ஸோ இதில் 300 பண்ணுறோம். அதுக்கப்புறம் 500, 1000 இந்த மாதிரி கேட்டகரி வச்சுருக்குமா. ஸோ இப்போ இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து ஒரு 100 கேலண்டர் பிரிண்ட் பண்ணுறோம், 300 கேலண்டர் பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 300 கேலண்டர் பிரிண்ட் பண்ணும்போது கஸ்டமர் எனக்கு யாராவது சார் எனக்கு 100 கேலண்டர் மட்டும் கொடுங்க, அதாவது ஒரு 100 கேலண்டர் ஒரு ஃபோட்டோவும் இன்னொரு 100 கேலண்டர் ஒரு ஃபோட்டோவும் கொடுங்க அப்படின்றாங்கன்னா, நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து இந்த டிசைனில் விநாயகரில் எனக்கு ஒரு 100 ஃபோட்டோ 300 கலர் செலக்ட் பண்ணுறேன்னா, விநாயகரில் ஒரு 300 ஃபோட்டோ, சாரி விநாயகர் இமேஜில் ஒரு 100 ஃபோட்டோவும், அதே போல் பார்த்தீங்கன்னா ஸோ பெருமாள் இமேஜில் ஒரு 100 ஃபோட்டோவும், ஸோ அதே போல் முருகர் இமேஜில் ஒரு 100 ஃபோட்டோ, இந்த மாதிரி 3 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 100 பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு டிசைனுக்கு 100 பண்ணிக்கலாம். அது கீழெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ 300 கேலண்டர் போடுறாங்கன்னா அவங்க 3 டிசைனாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். 100 டிசைன் வேறு ஒரு ஃபோட்டோவும், 100 டிசைன் இன்னொரு வேறு ஃபோட்டோவும் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே இருக்கிற மேட்ரு வந்து ஒரே டிசைனாக தான் இருக்கும். ஒரு இன்கேஸ் அவங்க வந்து இன்னொரு அடிஷ்னல் பண்ணுறேன் கேட்டாங்க, எனக்கு கீழே இருக்கிற, அதாவது இருங்க காட்டுறேன். ஸோ
ஸோ இதை சாம்பிள்ஸ் போனீங்கன்னா இப்போ இந்த கீழே இருக்கிறதுல வந்து இப்போ இதே கலரில் இப்போ முருகர் போட்டோ விநாயகர் போட்டோ பிள்ளையார் போட்டோன்னு சொல்லிட்டு 300 கலருக்கு 100 போட்டுக்கிறாரு, அது பிரச்சனை கிடையாது. இப்போ கீழே இருக்கிற மேட்ரும் எனக்கு இந்த 100க்கு வேற, இன்னொரு அடிஷ்னல் ஒரு 100க்கு வேற அப்படின்னாருன்னா அப்போ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். பிளேட் மேக்கிங் சார்ஜ் வந்து 500 ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் சார்ஜ் 299 சார்ஜ் பண்ணணும். ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு 800 அடிஷ்னலாக சார்ஜஸ் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஓகே அப்படின்னா அதில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே இருக்கிற ஒரே மேட்டரில் 3 டிசைனாக பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து அட்வான்ஸ் என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக கலர்லாம் நம்ம புக் பண்ணிக்க முடியும் அவங்களால. ஸோ இந்த ரெடிமேட் கேலண்டரில் இந்த ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ ஓகே. ஸோ இதோட டிஸ்பேச் டேட் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 15 ஒர்க்கிங் டேஸ். எப்போவுமே கொஞ்சம் டிஸ்பேச் டேட்லாம் கொஞ்சம் தெளிவாக மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கங்க. அது தெரியலனா என்ன ப்ரைஸ் லிஸ்ட்டோ அதை ஓப்பன் பண்ணி என்ன சொல்லியிருக்குன்றது தெளிவாக பாருங்கள். 7லேருந்து 15 நாள் ஆகும். ஸோ 7 நாள் அனுப்பலாம், 10 நாள் அனுப்பலாம், 15 நாள் கூட அனுப்பலாம். ஸோ எக்ஸாக்ட் டேட் சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே கிளப் ஜாப் தான். ஸோ கிளப்பில் தான் பிரிண்ட் ஓடும். இதோட ப்ரொடக்ஷன் டைமை கொஞ்சம் எடுக்கும். ஸோ அதனால தான் வந்து 7 டேஸ் போடுறோம் மினிமம். ஸோ அதனால் 7 to 15 ஒர்க்கிங் டேஸ்ன்றதை கஸ்டமருக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிடுங்க. இன்கேஸ் எதுனா ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தும் கேட்டுட்டு பண்ணுங்கள். அது இதோடைய அதாவது 7 டேஸ்க்கு முன்னாடி பண்ணுறதுல கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி தான். சரிங்களா? கேட்டுட்டு பண்ணுங்கள். அப்படி எதுனா இருந்துச்சுன்னா கேட்டுட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி எடுங்க. ஓகே. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்தீங்கன்னா கேலண்டரோட சைஸு 10x15 இன்ச்சு. இங்கே கொட்டேஷன் போட்டிருக்காங்க, இது தப்பு, இது மாற்ற சொல்லிடுறேன். அதே போல் டிஸ்பேச் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் பார்த்தீங்கன்னா 7 to 15 ஒர்க்கிங் டேஸு. இதோட இந்த கேக் இருக்குல்லவா, ஸ்லிப் தான் கேக்குன்னு சொல்லுவோம். ஸோ 5ஆம் நம்பர் ஒயிட் கேக். இதுலேயே பிளாக் கேக்லாம் இருக்குங்க, அது குவாலிட்டி ரொம்ப டல்லாக இருக்கும். ஒயிட் கேக்குனா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஒயிட் அந்த பேப்பர் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது பிளாக் கேக்குன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வராமல் அப்படியே கொஞ்சம் கருகருன்னு இருக்கும். அந்த கேக் கிழிச்சின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து பிளாக் கேக்குன்னு சொல்லுவாங்க. இதோட கேக்கோட சைஸ் வந்து 5ஆம் நம்பர் 5 இன்ச் கேக்கு. ஸோ அதனால தான் 5ஆம் நம்பர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லிப்பு. ஓகே சாரி, இது வந்து கேக்கு ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒட்டி கொடுத்துறதுனால தான் பேஸ்டிங்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஹைலைட்னா மேலே வந்து சின்ன ஹோல்ஸ் வரும். ஸோ அதை தான் வந்து ஹோல்ஸு ஹைலைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு ஹைலைட் போட்டு கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு வந்து பின் கேக்குனா பின்னாடி கம்பி மாதிரி அப்படி வளைச்சி சொரிக்கிற மாதிரி இருக்கும். கேக்கு தனியாக, அந்த அட்டை தனியாக வந்து கொரியரில் போடுவோம். கஸ்டமர் சைட்லேருந்து இந்த ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுருவோம் கேக்குக்கு ஏற்ற மாதிரி அட்டையில். ஸோ கஸ்டமர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பின் எடுத்து அந்த பின்னாடி ஒரு 2 ஹோல்ஸ் இருக்கும், அதில் இன்செர்ட் பண்ணி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஓகே தான். ஸோ இது பார்சல் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பண்ணணும்னா டேமேஜ் ஆகிடும். அதனால் கேக்கு தனியாக, இந்த அட்டை ஃபினிஷ் பண்ண அட்டை தனியாக பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த கலரில் என்னென்ன கலர் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். பாட்டம் மேட்டர் பிரிண்டிங் கலர்ஸ் ஃபார், அதை பார்த்தீங்கன்னா இது கலரில் என்ன பண்ணலாம், ப்ளூ கலர் பண்ணலாம், க்ரீன் கலர் பண்ணலாம், மெஜந்தா பண்ணலாம், பிளாக் பண்ணலாம், ரெட் பண்ணலாம். அது இல்லாமல் மல்டி கலர் கேட்டாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது சிங்கிள் கலர்னும் போது எதனா ஒரு கலர், ப்ளூ கலரோ இல்லை க்ரீன் கலரோ மெஜந்தாவோ இல்லை பிளாக்கோ ரெட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். இதை 2 கலர் கேட்டாங்கன்னா 2 கலர் எதுனா, ப்ளூ கலரோ க்ரீன் கலரோ, ப்ளூ கலரோ ரெட் கலரோ, மெஜந்தாவோ பிளாக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் 2 கலரு. இதே மல்டி கலர்னா ஸோ எல்லா கலருமே யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து கலர் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் அப்படியே கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துக்கலாம். அதுதான் மல்டி கலர். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பேக் சைடில் ஆர்ட் பேப்பர் பஞ்சாங்கம், பின்னாடி வந்து பஞ்சாங்கம் வந்துடும் ஆர்ட் பேப்பரில், அதை ஒட்டி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் டிசைன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா. ஸோ டெலிவரியாக பார்சல் சர்வீஸ் ஆன் 2 பே. ஸோ இது வந்து டெலிவரி எப்படி பண்ணுறோம்னா பார்சல் சர்வீஸ் மூலமாக தான் பண்ணுறோம். அது 2 பே தான், கஸ்டமர் சைட்லேருந்து தான் பே பண்ணோம். நம்ம ஃப்ரீ டெலிவரி கிடையாது. ஸோ நம்ம சைடில் என்ன பண்ணோம்னா பார்சல் சர்வீஸில் போட்டுட்டு அவங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் அனுப்பிச்சி விட்ருவோம். அவங்க போய் டேரெக்டாக போய் அதை தான் போட்டிருக்கோம், பிக்கப் கஸ்டமர் சைட். ஸோ பார்சல் சர்வீஸ் வந்து டோர் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ கஸ்டமர் ஏரியாவில் தான் போய் பிக்கப் பண்ணிக்கணும். எந்த ஏரியாவில் பார்சல் சர்வீஸ் போட்டிருக்கோமோ அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அவங்க ஏரியா சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கஸ்டமர் கால் பண்ணுவாங்க நம்ம டீம்லேருந்து, அவங்க இந்த ஏரியாவில் போட்டுன்னு சொன்னாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்து போட்டுருவாங்க. இல்லை அட்ரஸில் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏரியாவில் நம்ம டிஸ்பேச் டீம் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ டிசைன் சார்ஜ் இது இருக்குது. பேசிக்னா 299, ஸ்டாண்டர்ட்னா 499, ப்ரீமியம்னா 799. இப்போதைக்கு நம்ம வந்து டிசைனிங் வந்து ஃப்ரீ,
பண்ணியிருக்கோம். ஸோ இது எதனாலன்றதெல்லாம் எக்ஸாக்ட் சொல்ல முடியாது. டிசைனிங் சார்ஜ் ஃப்ரீ. ஸோ கஸ்டமருக்கு வந்து இன்னைக்கு புக் பண்ணீங்க அப்படின்னா டிசைனிங் சார்ஜ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அத பண்ணிக்கங்க. அதேபோல இந்த ரேட் எல்லாம் கேக்கு வந்து எப்போ வேணா ரேட் மாறும். ஸோ அதனால கஸ்டமர்கிட்ட எப்போ பேசினாலும், "சார் இன்னைக்கு ரேட்டு இதோட பிரைஸ் இதுங்க சார். நாளைக்கு என்ன ரேட்டுன்றது சொல்ல முடியாது." ஏன்னா கேக் அவுட் ரேட்டு ஒரு நாள் மாறும். அதாவது மாறிட்டு அது இன்க்ரீஸ் ஆகாம டிக்ரீஸ் ஆகுது கேக்க பொறுத்தவரை. சரிங்களா? ஸோ அதனால தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேக் அவுட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பிரைஸ் ரூ. 1 ரூ. 2 கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கஸ்டமர் சொல்லிடுங்க. சார் இப்போதைக்கு இந்த ரேட் இருக்குங்க சார். நாளைக்கு என்ன நாளைக்கு என்னன்றதெல்லாம் சொல்ல முடியாது. தீபாவளிக்கு சின்ன ரேட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேக் டிமாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரேட்டு வந்து மேலே இதுக்கு மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்பயே புக் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருவோம். ஸோ பிரிண்டிங் போட்டு நம்ம அனுப்பிச்சு விட்டுறலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரெடிமேட் கேலண்டருங்க. ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. 100 டிசைன் இருக்குது. அதில் எது வேணுமோ அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1000 கலன் போனோன்னா 10 டிசைனாக செலக்ட் பண்ணிக்கலாம். 10 டிசைனில் 100 கூட போட்டுக்கலாம். இல்லை ஒரே டிசைன் தான் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது அவங்க விருப்பம் தான். சரிங்களா? 500 போனோன்னா 5 டிசைனை செலக்ட் பண்ணிக்கலாம். 300 போனால் 3 டிசைன் செலக்ட் பண்ணால் 100 போனால் கிடையாது. ஸோ ஒரு சிலர் 10 கொடுங்க 50 கொடுங்கலாம் கேட்பாங்க. அது பண்ண முடியாது. ஏன்னா பண்ணணும்னா திரும்ப அது பிரிண்ட் பண்ணும்போது வேஸ்டேஜ்லாம் நிறைய போகும். அதனால் வந்துட்டு வேஸ்டேஜ் அதிகமாகும் போது நம்மளுக்கு லாஸ் வந்துடும். சரிங்களா? அதனால் 100னா மினிமம் ஒரு டிசைனுக்கு 100 அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இப்போ நம்ம ரெடிமேட் கேலண்டர் வந்து முடிச்சாச்சு. ஸோ ரெடிமேட்னா உங்களுக்கு தெரியும். டிஃபால்ட்டாக நிறைய டெம்ப்ளேட் இதில் இருக்கு பாருங்கள். இதில் இருக்கிற டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி கீழே பாட்டம் மேட்டர் மட்டும் அவங்க கண்டென்ட்டை போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறதா ரெடிமேட் கேலண்டர். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப்லேயும் இந்த ஃபைல் தான் உள்ளே இருக்குது. சரிங்களா? வேறு எதுவும் இல்லை. இது இப்போ இமேஜாக இருக்குல்ல அதுதான் இருக்குது. ஓகே. இது அந்த டிசைன் ஃபைலை நம்ம இன்ட்ராக்டில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்ட்ராக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ரெடிமேட் கேலண்டர் டிசைன் பிடிஎஃப் ஒரு ஃபைல் இருக்குது. இதை கூட கஸ்டமர் அனுப்பிச்சிட்டு சார் அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு எந்த டிசைன் வேணும்னு சொல்லுங்கள். அதில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதை சொல்லாமட்டு பாருங்கள். இதில் ஒரு நம்பருக்கு பாருங்கள். இந்த நம்பர் வந்து டிசைனோட நம்பர் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் சார். ஸோ இந்த நம்பர் போடுறது இப்போ கஸ்டமருக்கு வந்து இந்த பெருமாள் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதோட டிசைன் நம்பர் வந்து 117. ஸோ இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ ஆர்டரு நம்ம ஜாப் ஸ்டாட்டஸ் ஜாப் வைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து அங்கே வந்து டிசைனோட நம்பர் போடணும். அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம இதோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ அடுத்த ப்ரைஸ் லிஸ்ட் போகலாம். ஓகே. இப்போது அடுத்தது டெய்லி கேலண்டர். முன்னாடி பார்த்தது டெய்லி கேலண்டர் தான். ஆனால் அது வந்து ரெடிமேடு. இது வந்து அப்படி இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு. சரிங்களா? ஸோ இதில் வந்து 2 சைஸில் பண்ணுறோம். சரிங்களா? ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 15, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12க்கு 18. இதுவும் அதே போல் வித்தவுட் ஜிஎஸ்டி வித் ஜிஎஸ்டின்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வித் ஜிஎஸ்டி நான் எடுத்துக்கிறேன். ஸோ 10க்கு 15 இப்போ புக் பண்ணுறேன். ஸோ 10க்கு 15 பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 10க்கு 15 அப்படின்னு சைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 10 இன்ச்சுக்கு 15 இன்ச்சு டெய்லி கேலண்டர் மல்டி கலர் ஃபுல் ஃபினிஷ் கஸ்டம் டிசைன். கஸ்டம் டிசைன்னா இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே மேக் பண்ணிக்கலாம். என்ன ஃபோட்டோ வேணும் என்ன வேணுன்றது எல்லாமே நம்ம பண்ணிக்கிறது தான் கஸ்டம் டிசைன். ஆனால் அங்கே அதில் ரெடிமேட்ல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் இருக்க தான் போட முடியும். அதில் தவிர வேறு என்ன கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே கஸ்டம் பிரிண்ட்டுக்கு தான் போயிடும். அப்போ கஸ்டம் கேலண்டர் இதுக்கு தான் வந்து அவங்க கஸ்டமர். சரிங்களா? அவங்க கேட்குற அந்த இதுவுக்கு வந்து மாற்றிக்கணும் அதை இது பண்ணிக்கணும்னா பண்ண முடியாது. அதில் என்ன 100 டிசைன் இருக்குன்னா அந்த 100 டிசைனில் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கஸ்டம் கேலண்டரில் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிடுது. இந்த ஃபோட்டோ இப்போ உங்கள் ஃபோட்டோ எதனா ஒன்றா போட்டுக்கலாம். ஸோ வேறு சாமி அவங்க குலசாமி இருந்தால் கூட போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அதுதான் கஸ்டம். என்ன டிசைன் வேணாலும் அது பண்ணிக்கலாம். கேக்கு மட்டும் நம்ம இருக்கோம் அந்த கேக்கு இது பண்ணிக்கும். ஸோ இது வந்து கஸ்டம் கேலண்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் 18% ஜிஎஸ்டி. இதோட பிரிண்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 பீஸுக்கு 64 ரூபாயும் 300 பீஸுக்கு 47 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸை பார்த்துக்கலாம். சேம் அதே தான். டிஸ்பேச் டேஸ் 7 to 15 ஒர்க்கிங் டேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வந்து இதுக்கும் 5ஆம் நம்பர் கேக்கு ஒயிட் கேக்கு பண்ணுறோம். இது பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் ஹைலைட் போட்டு பின் கேக்கு தான் வரும் இதில். ஸோ அதை கொடுத்துருக்கோம். ஸோ மல்டி கலர் பிரிண்ட் ஷீட் ஒரு டிசைன். அதாவது மல்டி கலர் பிரிண்ட் ஷீட்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி கலர். சரிங்களா? ஸோ மல்டி கலர் கஸ்டம் டிசைன்றது தான் மல்டி கலர் சொல்கிறோம். பேக் சைட் வந்து ஆர்ட் பேப்பர் பஞ்சாங்கம் வந்துடும்.
ஸோ டிசைன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா, டெலிவரி சார்ஜ் ஏற்கனவே ஃபாஸ்ட் சர்வீஸ் தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் தான். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்துங்க. ஸோ ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ டிசைன் சார்ஜ் இதில் போட்டிருக்குங்க. இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வச்சு புக் பண்ணிக்கங்க. அதே போல் இதோட ரேட்டும், அதாவது டெய்லி கேலண்டர் பொறுத்தும் ரேட்டு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஸோ மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டீங்க சார். தீபாவளிக்கு பண்ணீங்க அப்படின்னா கேக் ரேட் ஏறதுனால இன்னும் ஒரு ரூபா 2 ரூபா மேலே ஏறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கேக் வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரேட்டு அதிகமாக போகும். 2 ரூபா இல்லை, 3 ரூபா, 5 ரூபா கூட போகும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கேக் ரேட்டு வந்து மாறும். அதனால் ப்ரைஸ் வந்து ஏறிச்சுன்னா இதுவாக இருக்கும். அதனால் முன்னாடியே புக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி ரேட்டு இது தான் இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி புக் பண்ணிங்க அப்படின்னா டிசைன் சார்ஜ் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க அப்படின்றது தெளிவாக சொல்லி புக் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ டெய்லி கேலண்டரில் இன்னொரு சைஸ் இருக்குங்க. 12க்கு 18 சைஸ் மட்டும் தான் மாறும். அதே போல் இதில் கேக் மாறும். சரிங்களா? சைஸு ப்ளஸ் கேக்கு வந்து 6ஆம் நம்பர் கேக்கு, 6 இன்ச்சு கேக்கு. அதில் வந்து 5ஆம் நம்பர் யூஸ் பண்ணுவோம். இதில் 6ஆம் நம்பரு. அதில் சைஸ் மாறும். அதே போல் தான் ப்ரைஸும் இருக்கும். சேம் அதே போல் தான். இதுவும் கஸ்டம் டிசைன் தான் ஃபுல்லாக. ஓகேங்களா? இப்போ டெய்லி கேலண்டர் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா திரும்ப ஒன்றா டவுட் வந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க எனக்கு. ஸோ அடுத்ததாக வந்து இயர்லி கேலண்டர் போகலாம். ஓகே. இந்த இயர்லி கேலண்டர் அப்படின்னா என்ன? ஒரே ஒரு சிங்கிள் ஷீட்டில் இருக்கிற 12 மந்த்தையும் வந்து வச்சு காமிக்கிறது இயர்லி கேலண்டரு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து இயர்லினா ஒரு இயர் ஃபுல்லாக ஒரே ஷீட்டில் வைக்கிறது தான் இயர்லி கேலண்டர். சரிங்களா? ஸோ இதில் வந்து 11x17 சைஸு. சரிங்களா? 11க்கு 17 இன்ச்சு சைஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஃபுல் ஃபினிஷு கஸ்டம் டிசைன். இதில் வந்து கஸ்டம் டிசைன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணிக்கலாம். இதில் சிங்கிள் கலர் 2 கலர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதை பொறுத்தவரை கஸ்டம் டிசைன் தான். கஸ்டமர் என்ன கேட்குறாரோ அந்த டிசைனை அப்படியே டிசைன் பண்ணி அப்படியே பிரிண்ட் போட்டு அனுப்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் லேமினேஷன், வித் லேமினேஷன் சொல்லிட்டு 2 இதுவாக பிரிச்சுருக்கோம். அதே போல் பேப்பரை வந்து 100 GSM 130 GSM பிரிச்சிருக்கோம். சரிங்களா? இதில் 100 பீஸ்னால் 100 GSM போனால் 31, இதே 130 GSM போனால் 33. இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதை பார்த்துக்குங்க. இதே வித் லேமினேஷன். ஸோ வித் லேமினேஷன்னா கிளாஸி லேமினேஷன் வரும். ஸோ பிரிண்ட்டு ப்ளஸ் வந்து வித் லேமினேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 38 ருபீஸு ப்ளஸ் வந்து 44 இருக்குல்லவா? ஸோ 100 GSM 38 ருபீஸும், 130 GSM 44 ருபீஸும் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இதுதான் ப்ரைஸ். இது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டிசைன் பண்ணால் 100த்துக்குமே ஒரே டிசைன் தான் பண்ண முடியும். 300 பண்ணால் 300மே ஒரே டிசைன் தான். சின்ன ஒரு டாட் மாற்றினா கூட மாற்ற முடியாது. இது வந்து இந்த 100 எல்லாமே டிஜிட்டலில் போகும். சரிங்களா? இது 300, 500, 1000 எல்லாமே ஆப்செட்டில் தான் போகும். ஆப்செட்டில் போகும்போது கிளப் ஜாப்பில் தான் ஓடும். சரிங்களா? இந்த ஆப்செட்டில் போகும்போது கிளப் ஜாப்பில் தான் போகும். ஸோ 300ல் எனக்கு 100 கேலண்டர் ஒரு டிசைனும், இன்னொரு 100 கேலண்டர் ஒரு டிசைனும், இன்னொரு 100 கேலண்டர் ஒரு டிசைனும், 3 டிசைனாக கேட்குறாங்க, இல்லை 2 டிசைனாக கேட்குறாங்க அப்படின்னா அது பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா 100க்கான ரேட்டு தான் போட்டுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு 150 கேலண்டரு ஒரு டிசைன், 150 கேலண்டர் ஒரு டிசைன் கொடுன்னு கேட்பாங்க. அது பண்ண முடியாது. ஒரு ஆப்செட் ஜாப்பை பொறுத்தவரை ஒரு சின்ன டாட் மாற்றினாலும் அவங்க சொல்லுவாங்க, சார் ஒரே ஒரு பேர் தான் மாற்றணும், ஒரே ஒரு சாமி படம் தான் மாற்றணும்னு சொல்லுவாங்க. எதை சின்ன ஒரு டாட் மாற்றினாலும் நம்ம தனி பிளேட் தான் போட்டு போகணும். அப்போ இன்னும் காஸ்ட்டு டபுள் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இதில் வந்து ஒரே டிசைன் தான் பண்ண முடியும். 300 பீஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 500 பீஸ் போனால் 500 பீஸும் ஒரே மாதிரி தான். 1000 பீஸ் போனாலும் 1000 பீஸும் ஒரே மாதிரி தான். ஒரு சிலர் 1000 நான் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து 500 வந்து ஒரு டிசைனில் இன்னொரு 500 வந்து இன்னொரு டிசைனும் கேட்டு ஆர்டர் எனக்கு 10 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கணும்னா அது பண்ண முடியாது. 500 ஒரு டிசைன் பண்ணாங்க அப்படின்னா அதோட ரேட்டு வந்து, அதாவது 1000 பண்ணிவிட்டு 2 டிசைனாக பண்ணனா 500க்கான ரேட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 500 டிசைனுக்கு 14 ரூபானா இன்னொரு 500 டிசைனுக்கு 14 ரூபா அப்படி தான் எடுத்துக்கணும். 10 ரூபாய் எடுத்துக்கூடாது. சரிங்களா? இது கிளியராக சொல்லிவிடுங்க. 1000த்துக்கும் ஒரே டிசைன் தான். 1000 போனாங்கன்னா 1000த்துக்கு ஒரே டிசைன் தான். 500 போனாலும் 500க்கும் ஒரே டிசைன் தான். ஓகே. இதோட டிஸ்பேச் டேட்லாம் பார்த்துங்க. இதோட சைஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இதோட சிங்கிள் ஷீட் கேலண்டர் வித் மல்டி கலர் பிரிண்டிங், டின் மவுண்டிங் பீஸ் இன் 11 இன்ச் டாப் அண்ட் பாட்டம். ஸோ இந்த டின் மவுண்டிங்னா ஒன்றும் இல்லை, மேலே வந்து சின்னது தகடு மாதிரி வரும். ஸோ அதை வச்சது அதுதான் டின் மவுண்டிங்கு. இது மேலேயும் பாட்டமில் வரும். அதை எப்படின்னா 11 இன்ச்சு, இதுதான் 11 இன்ச்சு, ஹைட் வந்து 17 இன்ச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் வருங்க.
ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டம் டிசைன் தான் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் பார்சல் சர்வீஸ் 2 பே தான் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் சைடில் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? இதெல்லாம் வெயிட் ப்ராடக்ட். அதனால தான் பார்சல் சர்வீஸில் பண்ணுறோம். மற்ற ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம விசிட்டிங் கார்டு, பேம்ப்ளெட்லாம் பண்ணுறோன்னா வெயிட் கம்மியாக இருக்குது எல்லாமே நம்ம பண்ணுவோம். கொரியர் சர்வீஸில் போனால் டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க. பட் இதெல்லாம் வெயிட் அதிகமாக இருந்தால அதில் போட முடியாது. பார்சல் சர்வீஸில் மட்டும் தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நாங்கள் டிசைன் சார்ஜ் இங்கே போட்டிருக்கு. இந்த இயர்லி கேலண்டருக்கும் நம்ம ஃப்ரீ டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி புக் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த ஃப்ரீ டிசைனை ஆஃபராக அவங்க எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இயர்லி கேலண்டரை பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சைஸ் இருக்குது. ஸோ 13x19, அதுக்கப்புறம் 15x20. ஸோ இன்ச்சஸில் இருக்குங்க. ஸோ இதுவும் இயர்லிக்கும் ஃபுல் சேம் தான், சைஸ் மட்டும் மாறுது, அவ்வளோதான். ப்ரைஸ் அதே போல் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வித் லேமினேட். சரிங்க, வித் கிளாஸி லேமினேட்டில் வரும். ஸோ வித் லேமினேட்டில் தான் இது வரும். சரிங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்த்துங்க. ப்ரைஸ் ஒவ்வொன்றுக்கு போட்டிருப்போம். ஸோ இயர்லி கேலண்டரும் ஓவர் தான். இதில் வேறு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட் கேலண்டர் போகலாம். ஸோ பேக்கெட் கேலண்டர் போனீங்க அப்படின்னா 2 டைப்பில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ரெக்டாங்கிள் சைஸ்லேயும், இன்னொன்று வந்து ஃபோல்டிங் சைஸ்லேயும் இருக்கும். ஸோ இது வந்து கிளாசி ஃபினிஷும் மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேக்கெட் கேலண்டரில் நார்மல், அதாவது ரெக்டாங்கிள் சைஸ் இருக்குல்ல, அதோட ப்ரைஸ் வந்து 100, 500, 1000க்கு இருக்குங்க. அதே போல் ஃபோல்டிங் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் இருக்குங்க. ஸோ இதில் என்னென்னா இது எந்த சைஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா விசிட்டிங் கார்டு 2 சைஸுங்க. விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, 2 கார்டு சைஸு. ஸோ விசிட்டிங் கார்டு ஜென்ரலாக வந்து 90க்கு 53ங்க. சரிங்களா? இப்போ அந்த 53x2 போட்டிங்கன்னா 106 தானே. ஸோ 106x90. ஸோ அதுதான் விஷயம். ஸோ 2 கார்டு சைஸ் பேக்கெட்டில் மடித்து போட்டுக்கலாம், இல்லை அப்படியே போட்டாலும் பேக்கெட்டில் போகும். அதனால தான் பேக்கெட் கேலண்டர்னு சொல்கிறோம். இதோட டிஸ்பேச் டேட்னா 3 to 7 ஒர்க்கிங் டேஸுங்க. இதெல்லாம் விசிட்டிங் கார்டு செட்டில் தான் ஓடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 GSM ஆர்ட்போர்ட் வித் கிளாஸி இல்லைனா மேட் லேமினேஷன் வரும். நார்மல் கார்டு இல்லை ஃபோல்டிங் டைப் கேலண்டரு, டபுள் சைடு மல்டி கலர் பிரிண்டிங், 2 சைடுமே பிரிண்ட் வந்துடும் வேணாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். இதுக்கெல்லாம் ஆஃபர் கிடையாது. ஸோ டிசைன் சார்ஜ் என்னமோ அதை புக் பண்ணிக்க. ஸோ டெலிவரி வந்து ஃப்ரீ தான். இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீ, அதான் கீழே போட்டுருக்கீங்க, ஃப்ரீ ஷிப்பிங் இன் தமிழ்நாடு. அடிஷ்னல் ஆர்டர் தமிழ்நாடு வந்து சார்ஜஸ் வரும். ஸோ அந்த சைட்லேருந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கெட் கேலண்டரில் வேறு என்ன டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே, அடுத்து மினி கேலண்டர். இது வந்து மினி ரோல்அப் கேலண்டர். ஸோ ரோல்அப் ஸ்டாண்டி பார்த்துருங்களா, அந்த மாதிரி மினி ரோல்அப் கேலண்டர். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இது வந்து 2 சைஸஸில் கொடுக்குறோம். ஒன்று A4, இன்னொன்று A3. A4 வந்து 210x280 mm, அதே போல் A3 வந்து 420x280 mm. ஸோ இதோட எம்எம்எல் இது வந்து எம்எம் கொடுத்துருக்கும் பாருங்க. சரிங்களா? ஸோ 2 சைஸஸ் அவைலபிள் இருக்குது. இது வந்து பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃப்ளெக்ஸு ப்ளஸ் யூவி பிரிண்ட் இருக்கிறதுல ஹை குவாலிட்டி ஃப்ளெக்ஸும் பிரிண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இதோட ஸ்டார்டிங் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999. இந்த A3யோட ப்ரைஸ் வந்து 1250 வரும். இதோட டிஸ்பேச் பார்த்தீங்கன்னா 1 to 3 ஒர்க்கிங் டேஸில் அர்ஜென்ட் 1 டேல பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஜாப் கியூ அதிகமாக இருக்குன்னா அந்த டைமில் பண்ண முடியாது, அதை மட்டும் கேட்டு போய் எடுத்துங்க, அவ்வளோதான். ஸோ 1 டே டிஸ்பேச்சு இதுக்கு அவைலபிள் இந்த ஜாபு. ஸோ சம்டைம்ஸ் ஓவராக ஜாப் இருக்குன்னா அன்றைக்கி பண்ண முடியாமல் கூட போகலாம். அதனால் கேட்டு புக் பண்ணிக்கங்க, 2 டே டிஸ்பேச் பண்ண முடியுமான்னு கேட்டு. ஓகே, ஸோ இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் மினி ரோல்அப் ஸ்டாண்டி, லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக முன்னாடி டேபிளில் வச்சுக்கலாம். பெட்ரூமில் ஒரு ஃபோட்டோ, குழந்தைங்க ஃபோட்டோ வைக்கிற மாதிரியோ, இல்லை ஹாலில் வைக்கிற மாதிரி கப்பல்ஸ் ஃபோட்டோ, இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்ட் டிசைன்ஸும் பண்ணிக்கலாம். கேலண்டர் மட்டும்தான்றதில்ல, ஸோ எல்லாமே உள்ளே பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதோட டெலிவரி, அதாவது ஃப்ரீ டெலிவரி தான் தமிழ்நாடு. அவுட் ஆஃப் டெலிவரி மட்டும் அடிஷனல் சார்ஜஸ் வரும். இதுக்கு டிசைன் சார்ஜ் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த சார்ஜஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு 5 கேலண்டர் கேட்பாங்க, அதாவது ஒரு கேலண்டர் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த டைலி கேலண்டர் இருக்குல்லவா, டைலி கேலண்டரை 5 கேலண்டர் மட்டும் இந்த ரேட் வரும். இது ஒரு கேலண்டர் பண்ண முடியாது, மினிமம் 5 கேலண்டர் பண்ணிக்கலாம். 10க்கு 15னா இந்த ரேட்டு, 12க்கு 18 இந்த ரேட்டுங்க. ஸோ இதே வந்து இயர்லி கேலண்டர் 5 வேணும்னா 13க்கு 19, 13க்கு 30, இந்த 2 சைஸ் இருக்குது. சைஸ் பார்த்துருக்கேன், சைஸ் இந்த 2 சைஸ் இருக்குது. இதில் பண்ணோம் அப்படின்னா 5 கேலண்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரைஸு. இதே மந்த்லி கேலண்டர் போனால் ஒரு கேலண்டர், சரிங்களா, இதில் 5 கேலண்டரில் ஒரு கேலண்டர் பண்ணிக்கலாம். மந்த்லி கேலண்டரில் 6 ஷீட்டு 12 ஷீட்டு இந்த சைஸு. சரிங்களா? 6 ஷீட்னா இந்த ரேட்டு, ஸோ 12 ஷீட்னா இந்த ரேட்டு. ஸோ இதில் டிஸ்பேச் டேட் வந்து 10 to 20 ஒர்க்கிங் டேஸ்.
சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது டைம் எடுக்கும். அதனால 10 to 20 ஒர்க்கிங் டேஸ் போடுறோம். ஸோ கம்ப்ளீட் கஸ்டம் டிசைனு. டிசைன் வந்து கஸ்டம் டிசைன் தான். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டிசைன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ மந்த்லி கேலண்டருக்கு டிசைன் சார்ஜ் வேற இருக்கும். நார்மல் கேலண்டருக்கு வேற டிசைன் சார்ஜ் இருக்கும். ஸோ அதனால தான் இங்க டிசைன் சார்ஜே போர்ட்ல எடுத்திருக்கேன். ஸோ இது என்னன்றது நான் சொல்றேன். ஸோ இப்போ கேலண்டர் டிசைன் சார்ஜ் இங்க இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேலண்டருக்கு வந்து பேசிக்னா 499, ஸ்டாண்டர்ட்னா 999, பிரீமியம்னா 1299. சரிங்களா? இதில் பேசிக்காக எல்லாம் பார்த்துங்க. அதெல்லாம் ரெகுலராக எல்லா ஜாப்லையும் இருக்குது தான். இதே மந்த்லி கேலண்டர் டிசைன் சார்ஜ்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மந்த்லி கேலண்டருக்கு மட்டும் டிசைன் சார்ஜ் அதிகம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? 5999 வரும். ஸோ பேசிக் டிசைனு ஒரு பேஜுக்கு 500 அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் மந்த்லி கேலண்டர் மட்டும் டிசைன் சார்ஜ் அதிகம். அதை பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா மந்த்லி கேலண்டர். ஸோ இந்த மந்த்லி கேலண்டரோட ப்ரைஸ் லிஸ்ட்டில் நம்ம சைஸ் வேறையாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11க்கு 17 சைஸ் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டம் டிசைன் தான். என்ன கலர் வேணுமோ பண்ணிக்கலாம். கஸ்டம் டிசைன்னாவே கலரு கம்ப்ளீட்டாக அவங்க கேட்குற கஸ்டம் டிசைன் பண்ணிக்கிறது கஸ்டம் டிசைன். ஸோ இதில் வந்து 6 ஷீட்டு 12 ஷீட். இந்த 6 ஷீட்னா என்னென்னா 6 ஷீட் இருக்கும் இயர்லி கேலண்டர் இந்த மாதிரி ஷீட்டு. ஸோ இதில் வந்து மொத்தம் 6 ஷீட் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 12 மந்த் வரும். ஏன்னா 12 மந்த் இல்லவா, அதுவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து கேலண்டர் வந்து டிசைனாக வந்துடும். அதை திருப்பி வச்சுக்குவாங்க. இதே 12 ஷீட் போகிறாங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டுக்கு ஒரு கேலண்டர் வரும். சரிங்களா? பேக் சைடில் எதுவும் இருக்காது. ஒரு சிங்கிள் சைடு மட்டும் அவங்க கஸ்டமரோட டீட்டெயில்ஸு கேலண்டர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இதில் வந்து பேப்பர் திக்னஸ் வைஸாக ப்ரைஸ் இருக்குது. இது பார்த்தீங்களா ஒரே மாதிரி தான். டிஸ்பேச் ரேட்டும் பார்த்துங்க. இதுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் டிஸ்பேச் ரேட்லாம். ஸோ அதே தான் அதில் இருக்கிறது தான் ஃபுல்லாகவே. இதில் டின் மவுண்டிங் அதே போல் கீழே டாப் அண்ட் பாட்டம் தான் வரும். ஓகே. ஸோ மந்த்லி கேலண்டரில் 3 சைஸ் இருக்குது பாருங்கள். 11 to 17, அப்புறம் 15, 20, அப்புறம் 13, 19. இந்த 3 சைஸ் வந்து இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த அதர்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற அந்த சாம்பிளோட எல்லாமே ஃபோட்டோ அங்கே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ டெய்லி கேலண்டரோட சாம்பிள்ஸு. அந்த ரெடிமேட் கேலண்டர் மட்டும் ரெடிமேட் கேலண்டருக்குள்ளே சாம்பிள்ஸ் இருக்கும். அதை பார்த்துங்க. இது மட்டும் செப்பரேட்டாக இருக்குது பாருங்கள். டெய்லி கேலண்டர் சாம்பிள்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் மினி ரோலப் ஸ்டாண்டுக்கான சாம்பிள்ஸ் கஸ்டமரோட இந்த மாதிரி அனுப்பலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அதர்ஸ்லேயே வேறு எதுனா அந்த ரோலப்லேயே வந்து ஃபோட்டோஸ்லாம் என்ன போட முடியுமா, அதுனா கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இயர்லி கேலண்டர் அதோட சாம்பிள்ஸ் வரலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதை அனுப்பிச்சிக்கலாம். இதோட வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கேலண்டரோட ப்ரைஸ் லிஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் ஃபுல்லாக. இப்போ நம்ம பண்ணுற கேலண்டரோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.